வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது என்னென்னவோ வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க, அப்புறம் பின்னால் மாட்டிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மீண்டும் தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் மக்கள் எவ்வாறு ஓட்டு போடுவார்கள்? இது யாருக்கு பொருந்துவதோ இல்லையா, நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாவேகா அரசு முதலமைச்சர் விஜய்க்கு கட்டாயமாக பொருந்தும். தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அந்த மடப்புறம் அஜித் குமாரனுடைய லாக்அப் டெத், போலீஸாரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உடனே மன்னிப்பு கேட்டார் போனின் மூலமாக அன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடனே அது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயமாக பேசப்பட்டு, மற்றபடி சிபிஐக்கு உடனுக்குடனே உத்தரவு போட்டு இன்னைக்கு சிபிஐ விசாரணையில் போயிட்டுருக்கு. எந்த ஒரு கரும்புள்ளி தன் மீது வீழ்ந்ததோ அது எவ்வாறு கொண்டு செலுத்த வேண்டும், அதை கரைக்க வேண்டும் என்பதில் முன்பு இருந்த அரசு ரொம்ப தெளிவாக செயல்பட்டது. ஆனால் அவைகளையெல்லாம் குறையாக சொல்லி இன்னைக்கு ஒரு அரசு ஆட்சிக்கு வந்திருக்குன்னா அது தாவேகா விஜய் அரசு தான். லாக்அப் டெத் மரணத்தை ஒரு தேர்தல் அறிக்கையாகவே வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது காவல் மரணம் அரசின் தோல்வி அப்படின்னு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது காவல் மரணங்கள் குறித்து அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதியில் தற்போது சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டு வரக்கூடிய அந்த விஷயம், வெற்றி தமிழ்நாடு இன்பம் 10 என்ற தேர்தல் அறிக்கையின் 89வது பக்கத்தில் உள்ள காவல் படுகொலை என்ற தலைப்பில் இந்த தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க தாவேகா அரசு. அதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. அது 108 சீட்டு தான், மிக பெருசாலாம் அவங்க சாதிக்கவெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாநிலத்தில் நடக்கும் ஒவ்வொரு காவல் படுகொலையும் அந்த மாநிலத்தை நிர்வகிக்கும் அரசின் தோல்வியை காட்டுகிறது. மக்களை காக்க வேண்டிய காவல்துறையும் சிறைத்துறையும் இத்தகைய அத்துமீறல்களில் ஈடுபடுவது ஜனநாயகத்தின் தோல்வி. நமது தாவேகா ஆட்சியில் திமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதியை பெற்றுத்தர சுதந்திர விசாரணை மேற்கொள்ளப்படும். இத்தகைய கொடும் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் அனைவர் மீதும் எவ்வித பாராபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சியில் 50 நாளே 4 லாக்அப் டெத். அதில் இந்த நாகர்கோவில் நடந்திருக்கிற சபரிவர்மன் லாக்அப் டெத்து ரொம்ப ரொம்ப கொடூரமானது. பார்த்தோம்னா அது சாத்தான்குளம் மாதிரியே இருக்கு. மிக கேவலமான மோசமான ஒரு லாக்அப் டெத். நேரம் முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்திருக்கணும் இந்த தேர்தல் அறிக்கைக்கு சம்பந்தப்பட்ட வகையில். இன்னும் ராஜினாமா செய்யல. பாஜக மாதிரி என்னென்ன கொடூரங்களை செய்கிறார்களோ சகிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துருவாங்க போல இருக்கு. ராஜினாமாங்கிற வார்த்தையெல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க, திமுக அதாவது நமது தாவேகா ஆட்சிக்கெல்லாம் வரல, கற்பனையாகவே பேசி இன்னைக்கு கற்பனையாக ஆட்சிக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. நிஜமாகவே வந்து விட்டாலும் கூட என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம தாவேகா ஆட்சி வந்ததுக்கு பின்னால் அப்படின்னு கூட பேசல, தாவேகா ஆட்சியிலே போட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்திருந்தாலுமே கூட என்ன சொல்றாங்க, திமுக ஆட்சி நடத்தப்பட்ட காவல் மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நீதியை பெற்றுத்தர சுதந்திர விசாரணை மேற்கொள்ளப்படும். சபரிவர்மன் வகையில் எந்த ஒரு சுதந்திர விசாரணையும் இல்லவே இல்லை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு கூட ஒழுங்காக இல்லை. மற்றபடி அதிலும் பலவிதமான குளறுபடி. என்ன நடந்தது, குட்கா வச்சிருந்தார், அவ்வளோதான். ஒரு 5-6 பாக்கெட் அளவுக்கு குட்கா வச்சு மளிகை கடை பண்ணிட்டு இருக்கார். அதாவது கன்னியாகுமரி செந்தாமரைக்குளம் பக்கத்தில் ஈத்தங்காடில் ஒரு மளிகை கடை பண்ணிட்டு இருக்கார் சபரிவர்மன். அவர் அடிக்கடி இந்த மாதிரி நிறைய புகையிலை குட்கா போன்ற பொருட்கள்லாம் வித்துட்டு இருப்பார் போல இருக்கு. போலீஸார் அப்பப்போ மாமூல் நிறைய கேட்டுக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. சம்பவத்தன்று, அதாவது 9/7 அந்த சம்பவம் அன்னைக்கு
ரொம்ப கொடூரமான ஒரு செயல் நடந்தது. சம்பவத்தன்று வந்திருப்பாங்க போல இருக்கு. ஒரு ஒரு 5-6 பாக்கெட்டு கைப்பற்றிருப்பாங்க போல இருக்கு. கைப்பற்றின உடனே கேஸ் புக் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. அவர் ஏதோ பேசியிருப்பார் போல, அது சம்பந்தமாக செல்ஃபோனில் வீடியோ எடுத்திருப்பார் போல இருக்கு. அப்புறம் போலீஸார் சம்பந்தப்பட்ட வகையில் 25,000 லஞ்சம் கேட்டிருக்காங்க. இவர் தரமாட்டேன்னு இருக்காரு. உடனே செல்ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா செல்ஃபோனில் பதிவு பண்ணிட்டார். செல்ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டார். அது வீடியோவாக பதிவு பண்ணாரா வாய்ஸ் ரெக்கார்டாக பதிவு பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. செல்ஃபோனை பிடுங்கிட்டு போனவங்க அப்புறம் பெரிய அதிகாரி சொல்லியிருக்காங்க, ஏன் செல்ஃபோன்லாம் பிடிக்கிட்டு வந்தீங்க, பிரச்சனை பெருசாகிற போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அது மாதிரி பிரச்சனை பெருசாக ஆயிடுச்சு. உடனே திருப்பி உன்னுடைய செல்ஃபோனை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு 2 வீலரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. செல்ஃபோனை வாங்கிட்டு போகணும்னு ஒரு 11 மணிக்கு சபரிவர்மன் வந்திருக்கார் நாகர்கோவில். அந்த இதுக்கு வந்த உடனே மற்றபடி எல்லா விளக்கமும் கேட்டப்பனால 11 மணிக்கே ரிமாண்டு பண்ணியிருக்கிறாங்க. ரிமாண்டு பண்ணி அவரை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட பலவிதமான கேள்விகள் கேட்ட சமயத்தில் எந்த ஒரு பதிலுமே இல்லை. அடித்த அடியில் மயக்கமுற்று விழுந்திருக்கிறார். அப்புறம் அதை கூட கண்டுகொள்ளாமல் ஒரு போலீஸார் என்ன பண்ணியிருக்கிறாரு, அப்படியே போயிருக்கிறாரு. திருப்பி வாக்கில் திருப்பி அடித்து அவரை கைத்தில் கட்டியிருக்கிறார். அப்புறம் அந்த ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதே ஒரு போலீஸார் பார்த்த சமயத்தை கண்டுக்காமல் போயிருக்கிறார். இதன் அடிப்படையில் 3 போலீஸார் கண்டுக்காமல் காலையில் பார்த்தா 5:40க்கு தூக்கிட்டு போயிருக்கேன். ஆள் டெத்து. அடித்த அடி தாங்காமல் இன்றைக்கி லாக்அப் டெத் அப்படிங்கிற பேரில் சபரிவர்மனுடைய உடம்பை நாங்கள் வாங்க மாட்டோம், எங்களுக்கு நீதி வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. யார் முதலமைச்சர் விஜய் ஒரு சாரி ஒரு மன்னிப்பு கூட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. வருத்தம் தெரிவிக்கின்றோம், இந்த மாதிரி நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அதுக்கு திமுக ஆட்சி எவ்வளோ பரவாயில்லையே, உடனே ஃபோனில் அடித்து ஏமா நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் மன்னிப்பு கேட்க சொன்னார் மு.க. ஸ்டாலின். அவரெல்லாம் இன்று புறக்கணிக்கப்பட்டார். ஒரு சாரி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் முதலமைச்சரான பிறகு அந்த வார்த்தைக்கு வழியே இல்லை. இப்படி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படி ஒரு நிலையில் எப்படி அந்த ஆட்சி தொடர வேண்டும், இந்த லாக்அப் டெத் எந்த அளவுக்கு ஒரு நீதியாக இருக்க போகிறது அப்படிங்கிற பார்க்க சமயத்தில் கட்டாயமாக இந்த டெத்து எதனால் அடிப்படையில், அதாவது செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது. மற்றபடி லஞ்சம் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அது இவர் கொடுத்துருக்கிறாரு. பெரிய பெரிய அமௌண்ட்டுங்கிறப்ப கொடுக்க முடியாத ஒரு சூழல். அதே நேரத்தில் விஜயை விமர்சிருக்கிறார், ஏதோ தவறாக பேசியிருப்பார் போல இருக்கு. அதன் அடிப்படையில் அடித்த அடி தாங்காமல் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது முடிகிறதுக்குள்ளே மீண்டும் ஒரு லாக்அப் டெத் புழல் சிறையில் பாலாஜி, அப்படி சேலையூர் பாலாஜி, அவர் இதே மாதிரி குட்கா வச்சிருந்துருக்கிறாரு. மற்றபடி விசாரணை அப்படிங்கிற பேரில் புழல் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு மற்றபடி அவரும் அங்கே கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி தான் வந்திருக்கு. இன்றைக்கி அங்கேயே மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இது மாதிரி தொடர்ந்து 4 டெத்து வெறும் 50 நாளில் இந்த ஆட்சி எவ்வாறு நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இதையெல்லாம் விட ஒரு கொடூரம் இந்த பிரேத பரிசோதனையில் கல்லீரலோட இயல்பு ரொம்ப மோசமாக இருந்தது. 2000 கிராம் எடை வரைக்கும் வீங்கி இருந்திருக்குதான். அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. மற்றபடி விதைப்பை 7x4 சென்டிமீட்டர் சிவப்பு நிறத்தோடு காணப்பட்டிருக்கு. விதைப்பை சிவப்பு நிறம் காணப்பட்டுச்சுன்னா இது ஏகதேசம் சாத்தான்குளம் மேட்டர் மாதிரி தான் தெரியுது. அப்புறம் உட்புற பரிசோதனை விந்தகங்களை பாதிப்பில்லாவிட்டாலும் கூட வலது சிறுநீரகம் 140 கிராம், இடது சிறுநீரகம் 160 கிராம் எடை கொண்டு, இரண்டுமே ரத்தம் கலந்த மாதிரி இருக்கு. கிட்னியில் ரத்தம் அடிபட்டா எப்படி கிட்னி ரத்தம் கண்டி போயிருக்கு, அது மாதிரி கண்டி போயிருந்திருக்கு. மற்றபடி மண்ணீரல் 240 கிராம், இதுவும் வீக்கம் அடைஞ்சு ரத்தமாக இருந்திருக்கான் மண்ணீரல். அப்புறம் இது உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், இதுவும் வீக்கம் அடைஞ்சிருக்கு. வீங்கக்கூடாது. அதே நேரத்தில்
சிறுநீர் பையில் யூரினே இல்லை. அப்படிங்கிறப்ப அவர் கடைசி வரைக்கும் தண்ணீர் கொடுக்கப்படாமலும் உணவு கொடுக்கப்படாமலும் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே தெரியுது. அதே நேரத்தில் தொண்டை மற்றும் மூச்சு குழாய் பகுதி வீங்கி ரத்தம் தேங்கியிருக்கு. சபரிவர்மனுடைய தொண்டை மற்றபடி மூச்சு குழாய் அங்கே ரத்தம் சேர வேண்டிய அவசியமே கிடையாது. மற்றபடி சிறை கைதி அவர் சபரிவனை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வாக்குமூலத்தை அங்கேயே அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு முன்னாலே அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதான் பரிசோதிக்க. ரெண்டாவது மண்டை ஓட்டை திறந்து பார்க்குறப்ப கழுத்து தசை பகுதி அடியில் ஆழமான இரத்த கசிவு இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இது ஒரு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு மரணமா, கொலையா, இல்லை வேறு விதமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. ஆனால் கழுத்து பக்கத்தில் அந்த மண்டை ஓட்டை திறக்கிறப்ப தசையில் ஆழமான இரத்த கசிவு இருந்தது. இரத்த கசிவு இருக்கக்கூடாது. நார்மல் ஒரு பய உணர்வின் அடிப்படை இருந்தாலும் கூட வேறு விதமாக இரத்த கசிவு இருக்கும் ஒழிய இந்த அளவு இரத்த கசிவு இருக்காது அப்படின்னு இன்னைக்கு ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டனுடைய ஒரு நிலவரம் வந்திருக்கு. நேரடியாகவே நீதிபதியை போயிருக்கிறாங்க. போய் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நாங்கள் உடம்பை வாங்க மாட்டோம், ஆமாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவங்க அக்கா சகோதரி கௌதமி பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்னைக்கு முந்தா நாள் தான் கரூர் 41 இறந்த வகையில் 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருக்கிறார். ஆமாம், எங்களுக்கு அரசு வேலை வேணும். அவர் ஒய்ஃபு கணினித்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர் ஆனந்தவல்லி அப்படிங்கிற அந்த பொண்ணு. அவருக்கு வேலை வேணும். இந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பீடு வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமான இன்னைக்கு போராட்டம். உடம்பை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற வகையில் இந்த ஒரு கொலை போயிட்டுருக்கு. பொதுவாக கொலைன்னு பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஒரு வார்த்தை கூட இதுவரைக்கும் ஒரு வருத்தம் தெரிவித்தோ மற்றபடி எங்கள் ஆட்சியில் இவ்வாறு நடந்து விட்டது வருந்துகின்றோம் தலை குனிகின்றோம் ஒரு வார்த்தை கூட முதலமைச்சர் விஜய்கிட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நிர்மல்குமார் பக்கமாக பேசுகிறார். ஆமாம், எல்லா துறைக்கும் அவர் தான் பதில் சொல்லுவார் போல இருக்கு. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நீதி விசாரணை நடைபெறும், கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இதைத்தான் திமுக காரன்னு சொன்னான். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெருசாக பில்டப் பண்ணிக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குறீங்களா? திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காவல் டெத்து மரணங்கள் கான்செப்ட் நீதி வழங்கப்படும். இந்த சபரிவர்மனுக்கு எந்த நீதியும் இல்லையே. இந்த புழல் சிறையில் சேலையூர் பாலாஜி அவுட்டு, எல்லாமே லாக்அப் டெத் மரணங்கள். இவளுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பேச்சு மூச்சே கிடையாது. மற்றபடி அவர்கிட்ட எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லைங்கிறது இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. சபரிவர்மனுடைய அக்காவும் எதிர்பார்க்குறாங்க. பேர் அந்த அம்மா பேர் கௌதமி. அந்த அம்மாவை எதிர்பார்க்குறாங்க விஜய் ஏதாவது பேசுவாரா. இதே மாதிரி தான் பல பெண்கள்ங்க. ஒரு சம்பவம் நடந்த உடனே கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ நடந்த உடனே பல பெண்கள் எதிர்பார்க்குறாங்க, நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரியாது, விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட்டோம். இந்த அம்மா அந்த வார்த்தையை சொல்லலை. யார்? கௌதமி சொல்லலை. அவர் சபரிவர்மனுடைய மனைவி ஆனந்தவல்லியும் சொல்லலை. அது ஒரு வகையில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மற்றபடி சொல்லிட்டார் நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். நீதி வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த இடத்தில் முதலமைச்சர் விஜய் இல்லை என்பதுதான் நாம் காணக்கூடிய ரொம்ப கேவலமான விஷயமாக இன்னைக்கு இருந்துட்டு பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.